Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா இப்போ எல்லாருக்கும் காலேஜ் அட்மிஷன் போயிட்டு இருக்கு 12th முடிச்சிட்டு அவங்க எல்லாரும் PMSS அப்ளை பண்றதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. PMSS ஓட லாஸ்ட் டேட் நவம்பர் 30 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப பேருக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா எந்தெந்த கோர்ஸ்க்கு PMSS எலிஜிபிள் அப்படினு சொல்லி நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க. தெரியல உங்களுக்கு. இப்போ அதை பற்றின முழு வீடியோ நான் இதில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எக்ஸர்வீஸ்மேன் எல்லாரும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கும் இந்த விஷயம் புரியும். அது புதுசாக நம்ம சேனல் பார்க்குறாங்க இல்லை நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு என்ன மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் PMSS பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். அதாவது 12ஆம் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் குழந்தைங்க 12ஆம் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த PMSS அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு சிப்பாயிலிருந்து ஜேசுசாப், அதாவது ஹார்னரி லெஃப்டினன்ட், ஹார்னரி கேப்டன் இந்த மாதிரி வாங்கினவங்க யாராக இருந்தாலும் இந்த PMSSக்கு அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரேங்க் ஒரு தடை கிடையாது PMSSஸை பொறுத்தளவு. அடுத்து அவங்க PMSS அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் கிளாஸில் அவங்க குழந்தைங்க 60% அண்ட் எபோவ் இருக்கணும். 60% கீழே வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ண முடியாது. 60% அண்ட் எபோவ் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க PMS அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து மெயினாக அதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிடாது. உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் அது வரும். சரியா? மெரிட் லிஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு 5500 குழந்தைக்கு மட்டும்தான் வருஷத்துக்கு அவங்க கொடுப்பாங்க. அது டாப்லேருந்து எடுத்து 5500 குழந்தை எவ்வளோ வருதோ அவ்வளோ பார்த்து செய்வாங்க. அதில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தனித்தனியாக பிரித்து 5500 குழந்தை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் ப்ரொசீஜர் PMSSக்கு. நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்கள் குழந்தைங்க நல்ல மார்க் எடுத்து மெரிட் லிஸ்ட்டில் வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் PMSS கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் குழந்தை செலக்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த வருஷம் அவங்க அரியர் வைக்காமல் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ரெனிவல் பண்ணாலே போதும். அரியர் வச்சா கிடைக்காது. அரியர் வச்சாங்கன்னா நீங்கள் அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தான் போக மாதிரி இருக்கும் ஸ்காலர்ஷிப்க்கு. அரியர் வைக்கல அப்படின்னீங்கன்னா இதே PMSSல ரெனிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் தடவை மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அதுக்கடுத்து ஃபுல்லாக அதை ரெனிவல் பண்ணாலே போதும். அடுத்த 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது பெண் குழந்தையாக இருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் 36,000 கிடைக்கும். இதே இது பையனாக இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் இது தெரியாமல் இருக்காங்க. இதை சொல்கிறதுக்கு தான். அதுக்கடுத்து யாரெல்லாம் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப பேருக்கு டவுட்டாகவே இருக்குது. சார், இன்ஜினியர் தான் அப்ளை பண்ண முடியுமா, டாக்டர் தான் அப்ளை பண்ணியுமா, என் குழந்தை அக்ரி பண்ணுறாங்க, என் குழந்தை சோஷியல் மீடியா படிச்சுக்கிட்டு இருக்காங்க BSc, இல்லை ரேடியோகிராஃபர் பண்ணுறாங்க, நிறையா அவங்க படிப்பு இருக்குது. எல்லாமே அப்ளை பண்ணலாம் சார். குறிப்பாக தொழில் சார்ந்த படிப்பு, ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் போடுறேன். அதை நீங்கள் பாருங்கள். சரியா? இது எல்லாமே வெப்சைட்லேயே இருக்குது. ரொம்ப பேர் தெரியாமல் இருக்காங்க. அது என்னன்னு நீங்கள் போடுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் கூகுளில் KSB வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். அதோட இன்டர்ஃபேஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த PMSS காலம் இருக்குது. அதில் நீங்கள் கீழே அந்த PDF கொடுத்துருக்கேன் பாருங்கள், கிளிக் ஹியர் அப்படின்னு. அதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு சொல்லி PDF கிடச்சிரும். நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. என் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்குது. யாரெல்லாம் என்னென்ன கிளாஸ் படிக்கிறாங்க, இல்லை என்ன கிளாஸ் டிகிரி முடித்ததுக்கப்புறம் செகண்ட் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக இந்த PDF பாருங்கள். இந்த PDFல உங்கள் குழந்தை என்னென்ன படிப்புலாம் படிச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம PMSS எலிஜிபிள் இருக்கோமா இல்லையா, ப்ளஸ் அந்த 12லையோ இல்லை அந்த டிகிரி படிக்கிறதுலையோ அந்த குழந்தை 60%க்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்களா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு BA பண்ணுறாங்க, BSc பண்ணுறாங்க அப்படின்னா BScயில் 60% மார்க் எடுத்தால் மட்டும்தான் அடுத்து படிக்கக்கூடிய அந்த டிகிரியில் அவங்க அப்ளை பண்ண முடியும். அதனால் அந்த 60% மார்க்குங்கிறத அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த PDFோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நீங்கள் இல்லைனா வெப்சைட்லேயுமே பார்த்துக்கலாம். சரியா சார்? முக்கியமாக ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் சார்ந்த படிப்பு, எந்த படிப்புலாம் தொழில் சார்ந்த படிப்பு அது எல்லாமே அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.